வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே பரிதாபங்கள்லேருந்து கோச்சிங் சென்டர் பாவங்கள் அந்த வீடு தான் பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் அந்த படத்தோட ஸ்டில் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. அந்த படத்தில் எப்படி தானே ஒரு கோச்சிங் சென்டர் டுட்டோரியல் காலேஜ்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கும்போது. நீட் கோச்சிங் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீட் கோச்சிங் வேறு என்ன கோச்சிங் இருக்குது? ஐஏஎஸ் அந்த கோச்சிங் இருக்கா? ஐஏஎஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி தானே. ஐஏஎஸ் ஆமாம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, நீட்டு இந்த 3 தான் வரும் போல். சரி பார்க்கலாம். வேறு என்ன ஜேஇ அதுக்கெலாம் கோச்சிங் சென்டர் இருக்கும் தானே, இன்ஜினியரிங் சம்மந்தமா. ஸோ ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ட். டிஸ்க்ளைமர். ஒவ்வொரு வீடியோலையும் இது வந்துருக்குப்பா எனக்கு. ஒரு வழியா நல்லா நடந்துருச்சா? எட்ரா எட்ரா ஸ்வீட் எடு கொண்டாடு. என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இவர் வச்சு நடத்துறாரா? ஆமா. எது இந்த போட்டி தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதுக்கு தானே நீ படிக்கிறதுக்கு கோச்சிங் கிளாஸ் போன? ஆமா போனேன். நீ பாஸ் பண்ணல, நீ எப்பறம் டீச்சர் ஆன? யார் நீயும் ஆகலாம். நீயும் வந்து படிக்கிறன்னு வந்துட்டு இன்னும் 3 வருஷம் கடந்தன்னு வச்சுக்க. கடந்தா 4வது வருஷம் வந்து உன்னை வந்து மென்டர் ஆக்கிடுவாங்க. மென்டர் வந்து மென்டி ஆகும். மெண்டல் நீ எப்பறம் அவங்கள பாஸ் பண்ண வைப்ப? அதான் நான் சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தரேன்ல, அதுல கிளியர் பண்றதுதான். அப்ப நீ பாஸ் பண்ண வேண்டியதானே? அதான் பாஸ் பண்ணலாம். நீங்களே உங்களுக்கு மென்டர் ஆகிக்க வேண்டியதானே. நீ போய் கிளாஸ் கத்துக்கிட்ட, நீ ஃபெயிலா போயிட்ட, நீ மறுபடியும் டீச்சர் ஆயிட்ட, உன்கிட்ட படிச்சவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னு ஸ்வீட்டை தூக்கிட்டு வர்ற. ஆமா. என்ன ஜென்மண்டா நீ? இல்ல அது ஒரு போதை. அவனே தர்றதுங்கிறது ஒரு தனி போதை. போதையா? ஆத்ரா போதை தடுப்பு பிரிவுல இருந்து புடிச்சு போயிர போறாங்க போலீஸ் வந்து. சும்மா அது என்ன போதை இதுன்னு சொல்லி ஏன் எப்பயுமே அப்படிதான் எல்லாரும் ஏத்தி விடும். அது யாராவது ஏறி மேல மெழுகுவர்த்தி மாதிரியா? மெழுகுவர்த்தி தன்னையே ஊக்கி கொண்டு மொத்தவங்க வெளிச்சந்தரும் அப்படிம்பாங்களே. மனுஷனோட கம்பேர் பண்ணுங்கடா. ஏன் மரத்துல அடிச்சு செய்யறது அது கூட ஏன்டா உங்களை கம்பேர் பண்றீங்க? தவளை தன் வாயால கிடக்குமா? எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சதெல்லாம் கேட்டுக்க தெரியாத உன்னை என்னத்தையா வேலைகளுக்கு போவேன் சொல்லி கொடுக்கும் போது எனக்கு இன்னும் அதிகமான நாலேஜ் வருது. இல்ல எல்லாரத பத்தி நான் படிக்கிற போதை விட சொல்லி கொடுக்கும் போது நாலேஜ் ஜாஸ்தியா வரும்டா. நீ கல்யாணம் பண்ணாம மொட்டை பேலா சுத்துறதுனால நான் என் குழந்தைய தூக்கிட்டு போறப்பல உங்க அப்பா என்ன வெறியிலே பாக்குற மாதிரி ஏதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியை பெத்துட்டு ஜாலியா இருப்பதான உங்க அப்பா மன சந்தோஷப்படும். எங்களெல்லாம் வயிறு நல்லா யோசி. மத்தது எப்ப வேணாலும் பண்ணலாம். வயசுல பண்றத பண்ணிரு, இல்லைன்னா நடக்காது. என்ன யோசிக்கிற? இன்னையில இருந்து திருந்திடுவேன். வேற ஏதாவது பண்ணி ஏதாவது வேலையிലേക്ക് போய் அப்படி பண்ண போறேன் தானே? இல்ல நான் ஒரு அகாடமி ஆரம்பிச்சிட வேண்டியதானே. இது டெக்னிக். 4 ஹிந்திக்கார மூஞ்ச 4 போட்டுவிட்டு இவருக்கு ஆல் இந்தியா ரேங்கிங்ல 1 2 3 4 போடுவோம். அப்ப நம்ம படிச்சானா இல்ல அவங்களுக்கு எவன் தெரியும்? போறப்ப பாக்குறேன் தானே. கிராசிங்ல என்ன தெரிய போகுது? சூப்பர் மாப்ள, கைய கொடு மாப்ள. நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிரு. சூப்பரா இருக்கு. அது எனக்கு தெரியாதே. அது தெரியாதா? கத்துக்கிறேன் நானு. கத்துக்கிறாரா? நீட் கோச்சிங் கத்துக்கிறாராமா எப்படி பண்றதுன்ட்டு. இந்த ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். அப்படிதான் அந்த ஃபாண்ட் கூட தான் இருக்கு இல்லையா? ரைட்டா நான் யூஸ் பண்ற ஃபாண்ட் பாரு. என்னடா நானும் பாத்துக்கிருக்கேன். காலேஜ் முடிச்சு அப்பா கேரக்டர்னா அந்த விக்கெட் எடுத்துறாரு. பார்த்தா போகவும் மாட்டேங்கிறேன். குரூப் எக்ஸாம் போட்டி தேர்வு எழுதுறேன்னு போற, படிக்க போறேன்னு போய் பார்க்ல 12 மணிக்கு புக்க விரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன்றாங்க. என்ன பண்ற நீ? படிச்சிரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். மைண்ட் எந்த எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ற? எந்த எக்ஸாம் நடக்கிற மாதிரி தெரியலையே. நீ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. யூபிஎஸ்சினா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் 12th ஃபெயில். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எழுதுனேன். கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரி அது கிடைக்கலன்னா அப்புறம் குரூப் 1 எழுதுனேன். குரூப் 1 அதுவும் கிடைக்கலன்னு குரூப் 2 எழுதுனேன். அது எழுதலன்னு குரூப் 4 எழுதுனேன். அதுவும் கிடைக்கலன்னு ஆர்ஆர்பி எழுதுனேன். அதுவும் கிடைக்கலன்னு இப்ப பிளாங்க் கிளர்க் வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுவும் கிடைக்கலன்னா ஸ்கூல்ல கணக்கு டீச்சர் பேரை கக்கூஸ்ல எழுதி வச்சு அந்த மாதிரி சும்மா இல்ல தேவலாம். என்னடா எழுதவே இல்ல. அதுல வேற ஒண்ணு எழுதுறது என்ன காமிச்சிட்டாங்க. சும்மா நீங்க ஏதாவது சொல்லாதீங்க. இத பத்தி உன் ஹேண்ட் ரைட்டிங் தான் வாத்தியார் சொல்லி செருப்படி வாங்கின மறந்து என்னங்க அப்படியே அங்க போயிருச்சு. எழுத மாட்டேன்னு 500 தடவை எழுதினீங்க. பழைய சம்பவத்துக்கு போயிருச்சு. 12ஆம் கிளாஸ்ல 850 மார்க் எடுத்தேன். மேத்ஸ்ல ஜஸ்ட் பாஸ். காலேஜ்ல 10 அரியர் வச்சு பாஸ் பண்ணேன். இந்த லட்சண முகரையில முகர கட்டைக்கு யூபிஎஸ்சி வரை கேக்குதா? ஏன் எழுத கூடாதா? 12th ஃபெயில் படம் பாத்துக்கிங்க பாருங்க. பார்த்து மோட்டிவேஷன் ஆகுங்க. அது பேர் அந்த ஆக்டர் பேர் என்ன? மெசாயாவா? அதோட பேர் என்ன? ஏய் இங்க பாருடா. விக்ராந்த். இது வருதா? அதான் பண்ணானே விட மாட்டேங்கிறீங்களே. என்னது? சும்மா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அதே நான் பண்ணுவேன். இது நல்லா இருக்கு அப்படினு தோள்ல தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சேன்டா. 31 வருஷம் ஆச்சு. வலிக்குதுடா. வலிக்குதுன்னா 55 செய்யுங்க. சரியா? வலியில கொஞ்சம் நல்லா கேட்க ஆட்றது.
சில ஜென்மங்களுக்குலாம் சேரன் சார் படத்துல வர மாதிரி செல்லமா சொன்னாலும் புரியாது, பாலா சார் படத்துல வர மாதிரி ரகடா சொன்னாதான் உனக்கு என்னடா கட் பண்ணி விட்டுறணும். வளையாடு படத்துல பண்ணுவார்ல லாஸ்டா. ஏண்டா என்னத்த உட்காந்து சீரியலை பாத்துக்கிட்டு உட்காந்து இல்ல, படிக்காம அந்த ரெடி serial முடிக்கிற மாதிரி கேஸையா? இருக்குன்னு போன மாசம் பார்த்தேன். இன்னும் முடிச்சா இந்த முடிச்சானா முடிக்க மாட்டாங்க, போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு முடிக்கிற கதையாது, எப்படியும் முடிக்க மாட்டாங்க. பாரு புருஷன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், புருஷனை மறுபடியும் வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி போன பொண்டாட்டிக்கு குழந்தை இருக்கான், அந்த குழந்தைய இவங்க கொஞ்சம் என்னங்கடா இவங்க லாரியில தீய வச்சு கொடுத்து இதப்ப ஏற்கனவே குடும்பம்லாம் தரித்திரியா முடிச்சு தருவாங்க. இத பார்த்து 2 நாள்னு ஓட்ட போறாங்க. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அப்படியே மெர்ஜாவரியா என்ன எக்ஸாம் வந்துச்சு, ரிசல்ட் என்னாச்சு? கதையை மாத்திடலான்றவர் பார்த்தாரு. எப்படா ரிசல்ட் வந்துச்சு? போன மாசம் சொல்லவே இல்ல. நான் பிறந்தப்போ உனக்கு ஒரு வழி கொடுத்தேன், இந்த மாதிரி உனக்கு நான் ஃபெயிலா போயிட்டு இருந்திருந்தா அது ஒரு மனசுக்கு ரொம்ப வழியா இருக்குல்ல. இந்த மாதிரி வழியை மட்டுமே தரமேன்னு எனக்கு ஒரு இதா இருந்துச்சுமா. உன்னை கஷ்டப்படுத்த மட்டும் தாம்மா நான் மட்டும் சொல்லாம. அப்படியா? நான் போன பின் நீ வாழ வேண்டும். ஆமா, உன் தம்பி வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், கை நிறைய சம்பாதிக்கிறான், இந்த கார் வாங்கிட்டான். உங்க அப்பா நான் இருக்கேன்னே உனக்கு மரியாதை கொடுத்துருக்காரு. நான் மட்டும் கண்ணை மூடுனேன்னு வச்சுக்க, உன் ஜோலி முடிஞ்சு. அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டுக்கு போயிருவேன். அடுத்த தடவை கிளியர் பண்ணிடுறேன் நானு. எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறேன் அடுத்த வருஷம். என்னத்தை கிளியர் பண்ண நீ வந்து உட்கார்ந்து பாக்கியலட்சுமி பாக்குற, சிறகடிக்க ஆசை பாக்குற. வேலைக்காரியை வச்சு கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு சீரியல் வைப்பாங்க, என்னடா அது? அது இப்ப ட்ரெண்ட் இல்ல, வேற ட்ரெண்ட் மாதிரி இல்ல. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றனா பாஸ் பண்ணு, உன்னைய பார்த்தா எக்ஸாமுக்கு பாஸ் பண்ற மாதிரி தெரியல. எக்ஸாம் ரீசனா சொல்லிட்டு வெட்டியா ஊர அம்மா கேன என்ன ஏமாத்திரலாம், ஆண்டவனை ஏமாத்த முடியாது, உங்க அப்பாவை ஏமாத்த முடியாது. பாப்பாரு இன்னும் 1 வருஷம் பாப்பாரு, அப்புறம் தெருவுல தள்ளி போடா நயன் அடிச்சு வர. நான் சொன்னது தப்பா தான் சொல்றேன். அது வேலை கிடையாது, சின்ன பொண்ணு வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அதைத்தான் யாரும் சொல்லிட்டு பழைய காலமா இருக்கும். ஒரு 80s 90s விளக்கமார் பிய நான் நினைக்கிறேன். ஒழுங்கா வேலைக்கு கலசா எந்த ஞாபகம் என்ன மேட்ச் என்ன டீம் என்ன போயிட்டு இருக்கு? என்னனே போயிட்டு இருக்கு, அதே தானே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கானே. இன்னுமா எக்ஸாம் விட மாட்டேங்கிறாங்க, வீட்லயும் போட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஏதோ ஒரு புறம்போக்கு பண்ணாட பரதேசி நாய் ஒண்ணு வந்து லோக்கல் பைலட் ஆயிடுச்சாமா. நீ ஆகுன்னு எங்க ஊர்ல இருக்க பூரா எக்ஸாமுக்காக எழுதிட்டு இருக்காங்க, ரயில்வே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தெரியாம கேட்கிறேன், இருக்கிறதே கொஞ்சோண்டு இடத்துக்கு இவ்வளவு பேர் எழுதுறாங்கன்னா எப்படி நடக்குமா? அதுக்கும் ஒரு பேசனா இருக்கவே போட்டுமே, நீ உனக்கு என்ன வரும்போது போக வேண்டியதானே. இவங்க போனா விட்டா கூட பெத்தவங்க விட மாட்டாங்க. அவ்வளவு சம்பாதிக்கிறான்டா, அவ்வளவு பண்றான்டா, நீயும் பண்றா அப்படிங்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, பூமர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல. ஏப்பா உங்க அப்பா எது சொன்னாலும் நல்ல சைடுல வந்துதானே நீ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. அவர்தான் பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏமா எழுதிட்டு இருக்கணுமா? அவர் மனசுல கிரீடம் நிக்கிறாரோ அப்பா தான் நிக்கிறாரு போல. இப்படி பண்ணுடா, அப்படி பண்றா, இந்த மாதிரி கோட் அனுப்புறது, அது பண்ற சாங் போடுறது. நானும் போய் தொலைது மோட்டிவேட் ஆன மாதிரி மோட்டிவேட் வேஸ்ட் தூக்கி இருப்பார் போல, அதான் சைடுல வந்திருக்கு. அப்படி இருக்கணுமா? மண்டே பாஸ் ஆர்க்கான அந்த மாதிரி போட்டு ஒயிட் கிரீம் பாஸ் ஆகுற மாதிரி இருக்கே மண்டேல. அவ எழுத்து சரி ரைட், என்ன பண்றது, எங்க அம்மா சொல்லணும். வாயை பாருங்க, ஒரு கோபி வாயை அப்படி வர சப்ப அடி ஃபெட்டாலிட்டி ஓட்டாரு. ஹோம்லாண்ட் ரெடி பாரு. மண்டே பார்த்தா ஃபெட்டாலிட்டிலாம் நான் பார்த்து வச்சிருந்தேன், ஆனா அது ஏதோ பார்க்கலாமா நான் தெரியலையே. இந்த மூஞ்சிக்கு பண்ணலாமா நான் ஒரு கோபமா இருக்கு. அமெரிக்கான்னு சொல்லி மனசை தேடி வீட்டுல உட்கார வச்சனே, அந்த அப்ப மூஞ்சி உனக்கு ஞாபகம் வரல. உனக்கு நான் பூமரா தெரியறேனா? வேலைக்கு இத்தனை வருஷமா போகாம வீட்டுல வெட்டி சோறு தின்னுக்கிட்டு குறுக்கையும் மறுக்கையும் ஓடிக்கிறிக்கியே, சரி எக்ஸாம் ஆச்சு எழுதுறானேன்னு உட்காந்து மோட்டிவேஷன் பண்ணா ராஜகிரன் மாத்திருக்காங்க. வீட்டுக்கு போடாந்த வரேன், சின்ன பையன் விட்டுட்டு போங்கனே. நேத்தண்டா முதல்ல பிடிக்கணும். அவன் தான் வயசு வித்தியாசம் இல்லாம அவன் இவன் பூமர்னு போட்டுக்கிட்டான். நீ உட்காந்து நல்லா கேட்டுக்க. உனக்கு அவன் ஜாலியா இருக்கு. நான் வயசு வித்தியாசம் இவர சொல்றாராங்க நினைச்சேன். இந்த அடி வாங்குறாரு அவரை. கமெண்ட் ட்ராக் வாங்க இன்ஸ்டிடியூட்டா லீல போர்டு வச்சிருந்தீங்க, சரி பார்த்தேன். ஓகே சார் விசாரிச்சேன். சரி ரொம்ப நன்றி. உங்க ஆபீஸ் பத்தி எல்லாமே நல்லா, உங்க நிறுவனத்தை பத்தி எல்லாமே நல்லதா சொன்னாங்க. உண்மையாவே ஏதோ அந்த மாதிரி இருக்கா? எங்க ஆபீஸ்ல சார் அவங்களா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தான் சார் இருக்கும். சில பேர் எல்லாம் வந்து நெட்ல போய் படிக்கிறது, அந்த ட்ராக் இன்ஸ்டிடியூட்ன்றது லோகோ அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து கேளுங்க, நான் நல்லா தான் சொல்லுவோம். அங்கேயே சேர்த்துருங்க சார், நல்லா இருக்கும். சார் சொல்லுங்க சார். எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. சரி, என் பையனுக்கு 1 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும் கிடைச்சிட்டுனா 3 மாசத்துல பேங்க் எக்ஸாம் எழுதுன்னு வச்சுக்கோங்க சார், கிளர்க் ஆயிரலாம் சார். 3 மாசத்துல கிளர்க் ஆக்கிடலாம். கிளர்க் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் டெடிகேஷனும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
கிளர்க்கா மாதிரி அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் டெடிகேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னா ஆர்டர் பண்ணாதான் பிஓ எக்ஸாமுக்கு வந்து எழுதி கிளியர் பண்ணாருன்னா அடுத்து மேனேஜர் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அப்புறம் மேனேஜர் ஒரு 4 வருஷம் இருக்கலாம். அடுத்து அப்புறம் செட்டில். நீங்க எப்படி வந்தீங்க? கார்ல வந்தீங்களா? ஆமா சார். வாடகை கார்ல வந்திருக்கீங்க. சொந்த கார்ல வருவீங்க. அதை நான் பார்க்கணும் சார். நீங்க சொந்த கார்ல வர்றதை நான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். உங்க பையன் வந்து பாக்கெட்டே இல்லாம வராப்ல. அடுத்த வந்து சட்டை போட்டு பாக்கெட்ல கிரீன் இங்க் வச்சு வரணுங்கிறது என்னோட ஆசை. என்னை ஆசை நிறைவேற்ற தம்பி. எனக்காக இந்த ஆசை நீங்க நிறைவேற்ற வைக்கணும் சார் ப்ளீஸ். ஸ்கூல் காலேஜ்லனா ரெட் இங்க்னா டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ், நல்ல முறையில ஒரு பெரிய கிரீன் இங்க்னா பிரின்சிபல் தானே. ஓகே ஓகே போங்க தேங்க உள்ள சேர்த்து நான் பாத்துட்டு போங்க. ஓகே நெக்ஸ்ட் சார் வணக்கம் சார். வாங்க வாங்க வணக்கம். பையனா? ஆமா சார், பையன் கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடலாம்னு வந்தேன் சார். 3 மாசம் இப்ப சேர்ந்தாருன்னா 3 மாசத்துல கிளிக் ஆகலாம். அது கிளியர் பண்ணுவாருன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் இருந்துச்சுன்னா கிளிக் ஆகும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் 2-3 வருஷம் போக அப்புறம் பிஓ எக்ஸாம்லாம் எழுதி அது கிளியர் பண்ணாருன்னா அது மேனேஜர் ஆயிரலாம். மேனேஜர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, செட்டில்டு சார் லைஃப். நீங்க 18,000 வாடகைக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைக்கு அமௌண்ட்னு ஒரு அமௌண்ட் பேங்க்ல வந்து கொடுக்கும் சார். இங்க பாஸ் பண்ணத இங்க ரிசீவ் பண்றாரு. வந்து ஈஸியா அப்படியே ப்ளே அண்ட் பிளக் அண்ட் லோன் கொடுப்பாங்க. நீங்க கார் வாங்குறதுக்கு இனிஷியல் அமௌண்ட் இந்த மாதிரி நீங்க கேட்டு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. பல சலுகைகள் இருக்கு. இந்த சாதாரண நினைச்சிட்டீங்க நீங்க. இப்போ நீங்க வாடகை கார்ல வந்திருப்பீங்க. ஆமா. சொந்த கார்ல உருட்டு அதுல வந்து சாதாரண காரா கூடாது. உருட்டுன்னு சொல்ல முடியாது, அப்படியே நடந்துக்கலாம். கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி ஏமாத்துறான்னு சொல்லி செருப்பு அடிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிரும் சார். நீ கவர்மெண்ட் ஜாப் போயிருவீங்க. அதான் சொல்றேன். இல்லையா இப்படிதான். அப்ப நிறைய பேர் வண்டியில வந்து இந்த சிவப்பு நீல கலர் லைட் பாத்தீங்களா, போலீஸ் லைட், அது மாதிரி புச்சிக் 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 அடிச்சுட்டு திரிறாங்க. என்னைக்கு தூக்கி உள்ள வைக்க போறாங்கன்னு தெரியல. இல்ல அது சொல்லுங்க சொல்றேன் நான். பையன் பாக்கெட் எம்டியா இருக்கு. ஆமா. இதுல கிரீன் இங்க் வந்து பட்டுச்சுன்னா சட்டை கரையா போயிடும். அவங்க அம்மா இவனை செருப்பு கழட்டி அடிப்பா. இல்லங்க, கிரீன் இங்க்ல இருக்க பேனா, இந்த பேனால சைன் போடுற பேனா அவன் வச்சிருக்கணும். அதை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் நான். அவர் பையன் மேலே டவுட்டா? இங்க வந்து சேர்ந்துருங்க சார் இன்ஸ்டியூட்ல. எல்லாம் நல்லபடியா வந்துரும். மண்டே கழுவுறாரா? நல்ல சம்பளம் வாங்கலாம் சார். நல்ல இடத்துல புண்ணா மண்டே கழுவுறாரு. அதத்தான் சிம்பாலிக்கா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே மண்டே கழுவுற. இந்த கொய்யாக்கா சேனல்ல மசாலா அரைக்கின்ற ஒரு இது சிம்பாலிக்கா பண்ணுவாங்கல்ல. பிரக்யா ஜோஸ்வாலா, ஆனந்த் அம்பானி எல்லாம் தெரிய போது நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னார்ல, அதே நாள் வடநாட்டுக்காரங்க. இல்ல வடநாட்டுல இங்க இருந்து ஆன்லைன்ல படிக்க அவங்க எல்லாம் இங்க படிச்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? சொல்லி நாங்க போர்டு வச்சிருக்கோம்ல, அது இருக்காப்பா. இந்த 12th ஃபெயில் அப்படிதான் ஏமாத்துவாங்களா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு இவர் இங்க தான் படிச்சாரு, காசு கொடுத்ததுனால இங்க படிச்சா சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுப்பாங்க. போய் விசாரிச்சுட்டு கூட வரலாம். ஆனா இங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டைமுக்கும் சீட் வந்து போயிட்டே இருக்கும். பரவாயில்ல, ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா போயிடும். இல்லங்க கிடைக்காது. கெட்டு குட்டிச்சாரா போய் நாசமா போய் வீட்லயே 4 வருஷமா உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க போய் வெளியில விசாரிச்சுட்டு வந்தே பாத்துக்கிறோம். இல்ல சார் நான் பேசுறது உங்களுக்கு இன்னும் சரியா கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன் நான். சரி, எங்களோட ஹெட் இருக்காரு, பிரான்ச் ஹெட் ஒருத்தர் இருக்காரு உள்ள, அவர்கிட்ட பேச இவர் மண்டே கழுவ முடியாட்டி இன்னொருத்தர் வச்சு மண்டே கழுவ. இவளைய குறைச்ச மாதிரி இங்க வந்து நீ ஒரு வாட்டி குறைக்கிற, அங்க ஒரு வாட்டி குறைப்பாரா? பேசுறது வாடா குறைக்கிறாரான்னு பாப்போம். போய் பேசிக்கு என்னன்னு தான் பாத்துருவோம் இன்னைக்கு. விட்டுருவோமா நாங்க காலை வச்சுட்டா போதும், எவனும் வெளியே போக கூடாது. அட்மிஷன் போடுறாங்களாம். என்னையா இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள கேவலமா போய்க்கிருக்கு. என்ன சார் நான் எவனும் பாஸ் பண்ண மாட்டான். நீ என்ன கிளாஸ் எடுக்கிறது சரியில்லை போல. கிளாஸ் எல்லாம் நல்லா தான் எடுக்கிறேன். வரவே படிக்கணும்னு வர மாட்டாங்க. இந்த போறான் பாருங்க சார் பண்ணலாம். என்ன ஸ்வேதா ஈத்தாண்டு போறான்? அவன் லவ் பண்ணதான் சார் வந்திருக்கான். அவன் சார் மொத்தமா நீங்க ஸ்கீமை மாத்தணும். முதல்ல பணம் கட்டினா லைட் டைம் வந்து வரலாம்னு சொல்லிட்டீங்க. அவன் பணத்தை கட்டிட்டு பாஸ் பண்ற இடத்துல வரல. வெளியே போனா பிடிக்கிறாங்க பெற்றாங்க சொல்லிட்டு இங்க வரான் லவ் பண்றதுக்கு. லவ் பண்றதுக்கு இங்க வந்து பண்ணிக்கிறாங்க. பிரிஞ்சு உட்கார்ந்து இதா பண்ணனா சேர்ந்து தான் பண்ணுவாங்க. நீ என்ன பெரிய 3 பட தனுஷா துருதிஹாசன பாக்குற கோச்சிங் சென்டர் வரியா? சார் அப்ப டிசி கொடுங்க சார், நான் ஃபீஸ் கட்ட மாட்டேன். அடுத்த வருஷத்துல வரல சார். கொடுத்து விடியா? இவன் மூஞ்சில அவனுக்கு தேவல கொடுத்து ஓ டுட்டோரியல் காலேஜ்ல டிசி தான் கேட்பாங்களோ? ஆமா ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். நான் அவங்க தான் படிக்க வச்சு எக்ஸாம் நடத்த மாதிரி நடத்துறாங்க. இருக்கீங்க. ஆமா ஆமா, எல்லாரும் பாஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா கூட்டமே இருக்கா சார். அப்புறம் கூட்டத்தை வச்சு இவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னா ஏதோ நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்க என்னையா சொல்ற? அவ்வளவுதான். எவனும் படிக்கிறதுக்கு வரல. எவன் படிக்கிறதுக்கு வரான்? படிக்க வர்றது 4 பேர் தான் வராங்க. சும்மா வர்றது ஒரு 50 பேர் வராங்க. அந்த ஸ்கீமை மாத்தியா? அப்ப இதுல இருந்து மாத்துங்கயா. பாஸ் பண்ணா தான் காசு திருப்பி வரும்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. நான் அப்படியே கண்டுக்காம எஸ்கேப் ஆகி போறேன். இல்ல சும்மா நின்னுட்டு அதானே காசு திருப்பி வருது. இந்த மாதிரி தான் பாஸ்ங்கிற பாஸ்கரன்லயே ஒரு இது நடக்கும். அது என்ன கதை என்ன தெரியல எனக்கு. சுதாரு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. 30 வயசு ஆச்சு உனக்கு. ஏதாவது வேலைக்கு போயிருவனே, வேலைக்கு ஆகாதுடா. ஏன்டா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் நானு. அதனால தான்டா சொல்றேன், எக்ஸாம் எழுது. நான் வேணாம்னு சொல்ல. டேய் நீ நான் என்ன சொல்றேன், நீ வேலைக்கும் போ, சைடுல எக்ஸாம் எழுது, படிக்கவும் செய்ய, வேலைக்கும் போ. சைடு ஆயிட்டால சைடு ஆயிரம் ஒரு சைடா போயிடும். அவ்வளவுதான். வேலை மெயினா பார்க்க முடியும். வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது. இல்லடா நீ சொல்றது
வந்து ஒரு பிளான் ஏ சொல்ற எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றது. எப்பவுமே பிளான் ஏ ஒன்னு வச்சுக்கணும், பிளான் பி ஒன்னு இருக்கணும்டா. இருக்கு. பிளான் ஏ வந்து எக்ஸாம் எழுதுறது, பிளான் பி வந்து எப்படி அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கிறது. அதான் பிளான் பி. பிளான் ஏ, பிளான் பி. பிளான் பி இஸ் ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் பிளான் ஏ. இங்கிலீஷ்லாம் பேசாத. விக்ரம்ல சொல்லுவார்ல கமல் சார், வீட்ல உள்ளவங்க எல்லாம் பார்த்தா வேலைக்கு பிளான் பி ரன்னு கேட்டானா சொன்னோம் 25 வயசுலயே ஒழுங்கா என் கூட வந்து ஜாயின் பண்ணியிருந்தீனா நீங்க அது இங்கிலீஷ் சொல்லுவாரே, உனக்கு எக்ஸாம் நீ மேக் பிளான் ஏ ஏஜ் பார் ஆவலல்ல, அப்படியே படிச்சுக்கிட்டே அப்படியே கரஸ்ல பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம்ல. வீட்ல உள்ளவங்க எல்லாம் நிம்மதியா இருந்திருப்பாங்க. இல்ல இப்ப தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க சார். கான்சென்ட்ரேட் வந்து மிஸ் ஆயிட்டேன். நான் எக்ஸாம்ல இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான். நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணும். ஒன்லி பாசிட்டிவ் வைப். மைனஸ் 10,000 ஆரா 100+ ஆரா. என்னடா ஆரா இங்க வாடா. ஓகே முடிஞ்சு. அதான் பரிதாபங்கள். இந்த வீடியோ எப்படின்னா அந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் இருக்குல்ல, பாஸ் என்கிற பாஸ்கரன், நம்ம அந்த படத்தில் வந்து அந்த குட்டியாக அந்த ஒரு போர்ஷன் அதில் அதை மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும், அதைத்தான் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. செம்ம எபிசோடாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைலாக் ஞாபகம் வந்துச்சு. இது பிளான் பி இஸ் டு மேக் பிளான் ஏ ஒர்க் அப்படின்ற மாதிரி டைலாக் வரும். அதை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, இந்த வீடியோ நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.